ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கீரை மசியல் பார்க்கலாம். அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரையில் ஒரு ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கிருமிலாம் நமக்கு ஒன்றும் சேராத உடம்புல. இப்போ சட்டியில் கீரையை சேர்த்துட்டு அதில் 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து நாங்கள் வேக வைக்க போகிறோம், அதனால் தக்காளி திட்டமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த சைஸில் புளி சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க கீரை ரொம்ப இலசான கீரை தான், அதனால் திட்டமான தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப மூடக்கூடாது, கீரையை லைட்டாக மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கீரைக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற வச்சு கீரையை நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேன். இப்போ கீரையை தாளிச்சிக்கலாம். இப்போ மண் சட்டிலேயே 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, சீரகம், வெள்ளை உளுந்து எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு கலர் மாறணும் வெங்காயம். இப்போ கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சுட சுட சாதத்தில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம் இல்லைன்னா ஒரு வறுவல் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான அரைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துளசி மணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.